இப்போ 2வது மாநில மாநாடு மதுரையில நடத்துறாரு. ஏன் மாநில மாநாடை மதுரையில அவங்க சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இல்ல பொதுவாகவே எல்லா அரசியல் கட்சிகளும் திருச்சி, மதுரைய ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, அது தமிழகம் முழுவதற்கும் மையமாக இருக்கக்கூடிய, நடுவில் இருக்கக்கூடியது மதுரை போன்ற இடங்கள். மதுரையிலேருந்து அந்த பக்கம் கன்னியாகுமரி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சென்னை, நடுவுல இருக்கிறது மதுரை. அப்படிங்கும் பொழுது 2 பக்கமும் இருக்கக்கூடிய அவர்களுடைய தொண்டர்களை கூட் கூப்பிட்டு வருவதற்கும், தமிழகத்தை முழுவதும் கவர் செய்றதுக்கும் அது மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அப்படிங்கிறது தான் பல்வேறு தரப்பில் கட்சிகள் ஆரம்பிச்சாலும் மதுரையில ஒரு மாநாடு போட்டுருவாங்க. அந்த அந்த வரிசையில நடிகர் விஜயும் இந்த தடவ ஒரு மாநாடு போடுறாரு. ஆனா, அந்த மாநாட பொறுத்தவரைக்கும் போன தடவ 5,00,000 பேர் வந்தாங்க இல்லையா? அதை விட அதிகமாக எதிர்பார்க்கிறதாக தகவல்கள் வருது. ஏன்னா, போன தடவ பல்வேறு சில சின்ன சின்ன சிக்கல்கள்லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் இந்த மாநாட்டில நிவர்த்தி ஏன்னா போன தடவ முதல் தடவ மாநாடு நடத்துனா அவங்களுக்கே புரியாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் 2வது மாநில மாநாடு மிகச் சிறப்பாக நடத்துவதற்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் தகவல்கள் வருது. இன்னொன்று ஒரு மாநாடுனால ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்கலாம். ஆனா மாநாடுனால அனைத்து தொண்டர்களையும் ஒன்றிணைக்க முடியும். ஏன் மாநாடு நடத்துறோம் அப்படின்னா, அனைத்து தொண்டர்களையும் ஒன்றிணைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. அதற்கு மாநாடுங்கிறது அவசியம். அது இன்னைக்கு இருக்க சூழல்ல சோசியல் மீடியா ரொம்ப வளர்ந்திருக்கு. எல்லாரோட ஃபோக்கஸ் தேவைப்படுது. 2026 தேர்தல் நெருங்குற வேளையில தன் பலத்தை நிரூபிக்கக்கூடிய தேவை அந்த கட்சிக்கு இருக்கு. அதனால மாநாடு நடத்துறாங்க. இப்ப மதுரையில அந்த மாநாட்ட பார்க்க போனோம்னா, அம்மா திடல்ல நடத்துறாங்க. அந்த மாநாடு திடல நீங்க இதில விஷுவல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். மிக பிரம்மாண்டமான ஒரு மேடையாகத்தான் இருக்கு. நல்ல பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தகவல்கள் வருது. நெறையா ஆள்கள் உட்கார்றதுக்கும், பாதுகாப்பு காரணம் கடக்கும். ஆனா இதுக்கு முன்பாக இத வந்து 27ஆம் தேதி வச்சிருந்தாங்க. இந்த மாதம் 27 வச்சிருந்தாங்க. அது 26, 27 வச்சாங்க. அடுத்த நாள் வந்து விநாயகர் சதுர்த்தி வருது அப்படின்ற காரணத்தினால, காவல்துறை கேட்டுக்கிட்டதுக்காக 21ஆம் தேதி இந்த மாதம் வச்சிருக்காங்க. காவல்துறை சில கேள்விகள் அவங்க வைப்பாங்க இல்லையா காவல்துறை. நான் பல்வேறு சிக்கல்கள் மறுநாள் வந்து விநாயகர் சதுர்த்தி அப்போ அங்க அவங்க இதுக்கு பாதுகாப்புக்கு போணும். அது போன்ற பல்வேறு சிக்கல் வரும் அப்படிங்கிறதுக்காக 21 வச்சிருக்காங்க. இந்த 21ஆம் தேதி அப்படிங்கிறது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மிக ஒரு முக்கியமான ஒரு நாளாக இருக்கும். ஏன் அப்படின்னா, எல்லாரும் நெனைப்போம். அதாவது நம்ம முதல்ல சொன்ன மாரி நடிகர் தானே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இளைஞர்களை கவரக்கூடிய சக்தி அவருக்கு இருப்பதாக தகவல்கள் வருது. பல்வேறு தகவல் சொல்றாங்க. 25% வாங்கலாம், 30% வாங்கலாம்னு சொல்றாங்க. அதெல்லாம் தேர்தல்ல நேரத்துக்கு போம்போது நமக்கு தெரியும். இப்போ வந்து நமக்கு அப்படி சொல்ல முடியாது. ஆனாலும் அவருக்கான இளைஞர்களுடைய வாக்குகள் அதிகமாக இருக்கும். புதிய தலைமுறை வாக்காளர்களுடைய வாக்குகள் விஜய்க்கு அதிகமாக வரும் அப்படின்னு சொல்றாங்க.